வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவின் திரு இருதய வணக்க மாதத்தின் 3ஆம் நாளுக்குள் நம்மை அழைத்து வரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இன்று உங்கள் வீட்டிற்கும் உங்கள் வாழ்விற்கும் திரு இருதயத்தின் ஆசீர்வாதங்களை வேண்டிக் கொள்வதற்கான ஒரு மிகுந்த அருள்மிக்க நாளாகும். இது திரு இருதய வணக்கத்தின் 3ஆம் நாள். உங்கள் மனதில் உள்ள ஜெப விண்ணப்பங்களை கீழே கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் அன்போடு உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். பக்தியோடு எங்களோடு இணைந்து இயேசுவின் திரு இருதயத்தை வணங்குங்கள். இன்றைய தியான சிந்தனை, இயேசுவின் திரு இருதய பக்தியால் விளையும் பயன்கள். இயேசுவின் திரு இருதய பக்தி என்பது நம்மை இறைவனின் அன்பில் புனிதமடைய செய்யும் பரிசு. இந்த பக்தி நம் இருதயங்களை மாற்றும். அது நமக்கு உள் அமைதி, பாவங்களை விட்டுவிடும் ஆற்றல், பரிசுத்த வாழ்வு, மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் ஆசை மற்றும் தியாகம் செய்யும் மனநிலை ஆகியவற்றை அளிக்கின்றது. இயேசுவின் திரு இருதய பக்தியை கிறிஸ்தவர்கள் எல்லா இடங்களிலும் எவ்வளவு விடாமுயற்சியோடும் நம்பிக்கையோடும் பின்பற்றி ஜெபிக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கும்போது நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையை திருச்சபையின் முக்கியமான திருநாட்களில் ஒன்றாக பாவித்து பல பங்குகளில் மிக பக்தி ஆடம்பரத்தோடு கொண்டாடுகிறார்கள். முதல் வெள்ளிக்கிழமைகளில் பல கிறிஸ்தவர்கள் நற்கருணை பெற்றுக் கொள்கிறார்கள். சிலர் இதற்காக மிக தொலைவிலிருந்து வர வேண்டியதிருந்தாலும் தங்கள் முயற்சியை இயேசுவின் திரு இருதய அன்புக்காக சந்தோஷமாய் ஒப்பு கொடுக்கிறார்கள். இந்த உன்னத பக்தி முயற்சிகளையும் இவ்வளவு அன்பு ஈடுபாட்டையும் பார்க்கும்போது இயேசுவின் திரு இருதயம் எவ்வளவோ ஆறுதல் அடைகிறது. இயேசுவின் திரு இருதய பக்தியால் ஏற்படும் அபரிமிதமான பலன்களை பற்றி நாம் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஏனென்றால் மத போதகர்கள் மற்றும் விசுவாசிகளுடைய ஆன்ம மீட்புக்கு திரு இருதய பக்தி மிகவும் உபயோகமாக இருக்கும் என்று புனித மார்க்ரீத் மரியாவுக்கு ஆண்டவர் தாமே காட்சியில் அறிவித்துள்ளார். துறவற சபைகள் இயேசுவின் திரு இருதய பக்தியை அதிகரிக்க செய்ய இயேசு சபை குருவான அருட்திரு குருவாசே ஆவலாயிருந்தார். அவருக்கு புனித மார்க்ரீத் மரியா பின்வருமாறு எழுதினார்: தூய இருதயத்திற்கு தங்களை முழுவதும் ஒப்பு கொடுத்து தங்களால் ஆன ஆராதனை வணக்கமும் அன்பு காட்டுகிறதை விட புண்ணிய பாதைக்கு அதிக உறுதியான வழி வேறில்லை. எந்த மடங்களில் திரு இருதயத்துக்கு சிறப்பு மிக்க ஆராதனை நடந்து வருகிறதோ அங்கே பிறர் அன்பு, சகோதர ஒன்றிப்பு ஆகியவை திரு இருதயத்தின் பராமரிப்பில் உண்டாகும். இயேசுவின் திரு இருதயமானது அளவிட முடியாத தேவ வர பிரசாதங்களும் ஆசீர்வாதங்களும் நிறைந்த ஞான களஞ்சியம். இந்த திரு இருதய பக்தி போல் மிக விரைவில் மிக மேலான புண்ணிய செயல்களுக்கு ஆத்துமாவை அழைத்து கொண்டு போகக்கூடிய பக்தி முயற்சி வேறெதுவுமில்லை. விசேஷமாய் துறவற வார்த்தைப்பாடு கொடுத்தவர்கள் இந்த பக்தியை அனுசரிக்கும்படி தூண்டுங்கள். இந்த பக்தியால் அவர்கள் எவ்வளவு பலன் அடைகிறார்கள் என்றால், தளர்ந்து போன பழைய ஞான சுறுசுறுப்பை திரும்ப புதுப்பிக்கவும், ஒழுங்கில் அசட்டைத்தனமாய் வாழ்ந்த மடங்களில் ஒழுங்கை நன்றாய் கடைபிடிக்க செய்யவும், ஏற்கனவே சபை ஒழுங்கை சரியாய் அனுசரிப்பவர்களை மோட்சத்தின் முடியில் கொண்டு போய் சேர்க்கவும் இப்பக்தி ஒன்றே போதுமானது. குருக்கள் புனித மார்க்ரீத் மரியா சொல்லுகிறதாவது: கல்லான இதயத்தை இழக செய்யும் வரத்தை ஆன்ம மீட்புக்காக உழைக்கிற
வேத போதகர்களுக்கு அளித்தருள்வோம் என்று மீட்பர் எனக்கு தெரிவித்திருக்கிறார். திரு இருதயத்தின் பேரில் அவர்களுக்கு உருக்கமான பற்று இருந்தால் ஆச்சரியப்படத்தக்க வகையில் உழைப்பார்கள். அவர்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளுக்கு திரு இருதயமானது தமது அன்பு சுடரால் மிகவும் கடினமான இருதயங்களை இளக்கி ஊடுருவி தேவ அன்பினால் பற்றி எரிய செய்யும் சக்தி அவ்வார்த்தைகளுக்கு உண்டாகும். இவ்வகையாய் மிகவும் அக்கிரமம் நிறைந்த ஆத்துமங்கள் மீட்பு விளைவிக்கும் ஒப்புரவு வழிக்கு வந்து சேருவார்கள். பொது நிலையினர். புனித மார்க்ரீத் மரியா பொது நிலையினரை பற்றி பின்வருமாறு எழுதுகிறார். அவர்கள் தங்கள் தகுதிக்கேற்ப அவசியமான எல்லா உதவிகளையும் இந்த இன்பம் தரும் திரு இருதய பக்தியால் கண்டடைவார்கள். தங்கள் குடும்பத்தில் சமாதானமும் தங்கள் அலுவல்களில் ஆசீர்வாதமும் இப்பக்தியால் உண்டாகும். தங்கள் வாழ்நாளிலும் முக்கியமாய் மரண வேளையிலும் இத்திரு இருதயம் அடைக்கலமாயிருக்கும். திரு இருதயத்தை மற்றவர்களும் அறிந்து ஆராதிக்க வேண்டுமென்று ஆசை கொண்டிருந்த பலருடைய பெயரை தமது இருதயத்தில் என்றும் அழியாத விதமாய் எழுதியிருந்ததை நான் பார்க்கும்படி செய்தார். ஆதலால் இயேசுவின் திரு இருதய பக்தியானது இவ்வுலக வாழ்க்கையில் ஆசீர் பொழியும் ஊற்றாகவும் மறுமையில் நித்திய மகிமைக்கு தொடக்கமாகவும் இருக்கிறதாக மேற்சொன்ன வாக்கு தத்தங்களால் அறிந்து கொள்ளலாம். மற்றெந்த பக்தியையும் விட இந்த பக்தியானது இயேசுவின் அன்பிற்காக நமது தீய குணங்களில் வெற்றி கொள்ளவும் புனித தன்மைக்கு அவசியமான புண்ணியங்களை தேட தாராள குணத்தோடு நாம் உழைக்கவும் நம்மை தூண்டி ஏவுகிறது. இயேசுவின் திரு இருதயத்திற்கு ஏற்ற புண்ணியங்களை நாம் பின்பற்றும்படி நமது இருதயத்தை தூண்டி ஏவும் போது படைக்கப்பட்ட பொருட்களில் இருந்து நமது இருதய பற்றுதல்களை ஒருக்கவும் கடவுளுடைய அளவற்ற அன்பையும் மாசுபடுத்தக்கூடிய எந்த துர்க்குணங்களில் இருந்தும் நம்மை காப்பாற்றவும் உதவியாயிருக்கிறது. வருகிற சகல துன்பங்களையும் தாராள குணத்தோடு ஏற்றுக்கொண்டு ஒருத்தல் முயற்சி செய்து நமது இருதயத்தை இயேசுவின் திரு இருதயத்துக்கு ஒத்ததாக்க கூடிய சகல புண்ணியங்களையும் செய்ய இந்த பக்தி மிகவும் ஏதுவாயிருக்கிறது. வரலாறு. மறவன் தேசத்தில் வேதம் போதித்துக் கொண்டிருந்த ஓர் போதகரிடம் ஒரு நாள் ஒரு எளிய பெண் வந்து வணக்கம் சொன்னாள். அவளிடம் இருந்த புத்திசாலித்தனத்தையும் பக்தியையும் கண்டு குருவானவர், மகளே, உனது ஊர் எது என கேட்க, அந்த பெண், நான் எந்த நேரம் எங்கே இருக்கிறேனோ அதுதான் என் உயிர். என் தாய் தகப்பன் இறந்து விட்டனர். என் வாழ்க்கைக்கு எது கிடைத்ததோ அதை கொண்டு உயிர் வாழ்ந்து வருகிறேன் என்றாள். அதற்கு குருவானவர், நீ என்ன வேலை செய்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவள், நான் நாள்தோறும் விறகு பொறுக்கி சந்தையில் கொண்டு போய் விற்று கொண்டு வருகிறேன் என்றாள். இதில் உனக்கு வருமானம் உண்டா என குருவானவர் கேட்க, சில சமயத்தில் 50 பைசா லாபம் கிடைக்கும், மற்ற நாட்களில் ஒன்றும் கிடைக்காது என அவள் பதிலளித்தாள். அப்படியானால் நீ சாப்பிடுகிறது எப்படி என குருவானவர் வினவ, சாப்பாடு இல்லாத நாட்களில் ஒரு சந்தி இருந்து இயேசுவின் திரு இருதய அன்புக்காகவும் கிறிஸ்தவர் அல்லாதவர் மனம் திரும்புவதற்காகவும் ஒப்பு கொடுக்கிறேன் என்றாள். இப்பதிலை கேட்ட குருவானவரின் இதயம் இரக்கத்தால் துடிக்க உடனே தன் பையிலிருந்து ₹1 கொடுத்தார். இந்த ரூபாயை கண்டதும் ஏதோ புதையலை கண்டது போல் அவளுடைய இருதயம் மகிழ்ச்சி அடைந்தது. தந்தையே, என் கணவர் இறந்து 3 வருடமாகிறது. எனக்கு எப்போது ₹1 கிடைக்கும்? அவரது ஆன்மை இளைப்பாற்றிக்கு திருப்பலி நிறைவேற்ற கொடுக்கலாம் என எதிர்பார்த்தேன். எனவே தயவு செய்து இந்த ரூபாயை வாங்கிக் கொண்டு திருப்பலி நிறைவேற்றுங்கள். நான் இயேசுவின் திரு இருதயத்திற்கு தபசு ஒரு சந்தி கடைபிடித்து வருவேன் என்றாள். இதை கேட்டு குருவானவர், மகளே, இந்த ரூபாயை உன் உணவிற்காக வைத்துக்கொள்.
நான் நாளைக்கு உன் கருத்துக்காக திருப்பலி செய்து ஒப்பு கொடுப்போம் என்றார். இயேசுவின் திரு இருதய பக்தர்களுக்கெல்லாம் இந்த ஏழை பெண் முன்மாதிரியாய் இருக்கிறாள். திரு இருதயத்திற்கு அன்பு செய்கிறேன் என்று காட்டுவதற்கு நாமும் சில ஒருத்தல் முயற்சிகள் செய்து ஒப்பு கொடுக்க வேண்டும். இயேசுவின் திரு இருதய பக்தியானது நம்முடைய சகோதரர்களுடைய ஆன்ம மீட்புக்காக நம்மை தூண்டுவதோடு இம்மையிலும் மறுமையிலும் திரு இருதயத்தினோடு அன்பில் ஒன்றித்திருக்கவும் செய்யும். செயல்: நமது இதயத்திலும் பிறரது இதயத்திலும் இயேசுவின் திரு இருதயம் எப்போதும் வாழ நம்மால் ஆன முயற்சி எடுத்துக் கொள்வோமாக. இரவு படுக்கைக்கு போகும் முன் அத்திரு இருதயம் அன்று நமக்கு செய்தருளிய சகல உபகார சகாயங்களுக்கும் நன்றியறிந்த புகழ் செலுத்திய பிறகு நாம் நமது சிந்தனை, வாக்கு, செயல்களால் கட்டிக்கொண்ட சகல பாவங்களையும் நினைத்து வருத்தப்பட்டு பிரதிக்கினை செய்து அத்திரு இருதயம் அவைகளை சுத்தப்படுத்தும்படியாக உருகி மன்றாடுவோமாக. ஜெபம்: இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கையெல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். அன்பும் இரக்கமும் தியாகமும் ததும்பும் உமது இருதயத்தின் முன்னிலையில் இன்று நாங்கள் தாழ்ந்து எங்கள் முழு உள்ளத்தோடும் உமக்கே அடிபணிகின்றோம். திரு இருதயத்தில் இருந்து பாசமாய் ததும்பி வரும் அந்த அன்பு காற்றினால் எங்கள் உள்ளங்கள் நனையட்டும். நாங்கள் உமக்குள் அடைந்த நன்மைகள் எண்ணிக்கையற்றவை. உமது திரு இருதய பக்தியால் நாங்கள் பாவத்தில் இருந்து திரும்புகின்றோம். சிறந்த வாழ்க்கையை நோக்கி செல்கின்றோம். மன்னிப்பு, அமைதி, தீர்வு, நம்பிக்கை, நலன் என பல பயன்களை அனுபவிக்கின்றோம். தூய திரு இருதயமே, எங்களை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவே, எங்கள் மனங்களை உருக்கும் அளவுக்கு உமது திரு இருதயத்தின் தீவிர அன்பை எங்கள் உள்ளத்தில் ஒளிவிடுங்கள். குடும்பங்களில் இடர்பாடுகள், இயேசுவே, வீண் வாக்குவாதங்கள், கருத்து வேறுபாடுகள், சண்டைகள், விரிசல்கள் இவைகளை உங்கள் திரு இருதயத்தால் அடக்கும் அமைதிக்கு கொண்டு வந்து சேருங்கள். நோயால் வருந்துகிறவர்களுக்கு உமது குணமாக்கும் கரங்களை நீட்டுங்கள். அவர்கள் உடல், மனம், ஆன்மா மூன்றிலும் நலமடைய உமது இருதயத்தின் அருளால் ஆட்கொள்ளுங்கள். வேலை தேடுவோர், நிதி சிக்கலில் இருப்போருக்காக மன்றாடுகின்றோம். இயேசுவே, அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் திறக்கட்டும். கடனில் இருந்து விடுதலை கிடைக்கட்டும். தேவைகளுக்கேற்ப வருமானம் ஏற்படட்டும். திருமணத்திற்காக காத்திருப்போருக்காக மன்றாடுகின்றோம். உகந்த வாழ்க்கை துணையை உகந்த நேரத்தில் அழியுங்கள். குழந்தை வரம் வேண்டுபவர்களுக்காக மன்றாடுகின்றோம். உமது திரு இருதயத்தின் சக்தியால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை அளித்திடும். அவர்கள் வாழ்வில் மகிழ்ச்சியடைய குழந்தையின் பூரண அழகு அவர்கள் வாழ்வில் உணரப்படட்டும். மாணவர்களுக்கு அறிவும் ஞானமும் ஒழுக்கமும் உங்களால் அருள பெறட்டும். அவர்கள் படிப்பில் வெற்றி பெறட்டும். இருள் சூழ்ந்தவர்கள், கொடுஞ்செயல்களின் பழக்கங்களில் தவறான பாதையில் இருப்பவர்களுக்காக மன்றாடுகின்றோம். அவர்களை உமது இருதயத்தின் ஒளியால் வழி நடத்துங்கள். தீய பழக்க வழக்கங்களில் இருந்து அவர்களுக்கு விடுதலை அளித்து தூய ஆவியின் வழியில் புதிய வாழ்க்கை அவர்களுக்கு அமையட்டும். இயேசுவே, இந்த உலகில் எங்கே பார்த்தாலும் வன்முறை, அநியாயம், ஏமாற்றம், இயற்கை பேரழிவுகள், பிணிகள், பஞ்சங்கள் இவை அனைத்திலும் உமது இருதயத்தின் அமைதி கிடைக்கட்டும். நம் நாட்டில் நீதியும் சமாதானமும் நிலவட்டும். எந்த ஒரு பேரழிவும் எங்களை நெருங்காதிருக்க உமது இருதயத்தின் பாசத்தால் பாதுகாப்பு அளித்தருளும். இயேசுவின் திரு இருதயமே, இன்று இந்த தருணத்தில் நாங்கள் எங்கள் வாழ்நாட்களை, நம்பிக்கையை, கனவுகளை, பயங்களை, குறைகளை உமக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்கின்றோம்.
எங்களை மாற்றுங்கள், எங்களை தூய்மைப்படுத்துங்கள், எங்களை உமதாக்குங்கள். உமக்குள் வாழ செய்யும், உமக்காக வாழ செய்யும், உமக்குள் இறக்க செய்யும், உம்மையே பூரணமாக பெற்றுவிட செய்யும். அந்த அளவுக்கு நாங்கள் உமது திரு இருதயத்தில் மூழ்கும் கிருபையை இன்று நாடுகின்றோம். இயேசுவின் திரு இருதயமே, உமதின் ஓர் துளி இரக்கம் எங்களுக்கு துயரம் முழுவதையும் விளக்கக்கூடியது. அந்த துளி இன்று எங்களை தொட்டு மாற்றட்டும். உமக்கே உண்டு மகிமையும் புகழும். ஆமீன். இயேசுவின் திரு இருதய ஜெபமாலை. கிறிஸ்துவின் ஆத்துமமே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திரு உடலை என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் இரத்தமே, என்னை திருப்தியாக்கும். கிறிஸ்துவின் திருவிழாவினின்று பாய்ந்தோடிய தண்ணீரே, என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகள் எனக்கு ஆறுதல் தருவனவாக. ஓ நல்ல இயேசுவே, நான் கேட்பதை தந்தருளும். உமது திரு காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். நான் உம்மிடம் இருந்து பிரியாதிருப்பேனாக. என் கொடிய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும். நான் சாகும்போது என்னை உமது புனிதர்களோடு சேர்த்து உம்மை புகழ அழைத்தருளும். ஆமீன். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். திருச்சபையின் பகைவர்களால் அவருக்குண்டாகும் நிந்தைகளுக்கு பரிகாரமாக இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். கிறிஸ்தவர்களிடம் இருந்து அவருக்கு ஏற்படும் அவமானங்களுக்கு பரிகாரமாக இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். நாம் அவருக்கு கொடுக்கும் நன்றி கேடுகளுக்கு பரிகாரமாக
இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். அனைத்து மக்களாலும் அவருக்குண்டாகும் நிந்தைகளுக்கு பரிகாரமாக இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். திரு இருதயமே, மக்கள் அனைவரும் உம்மை அதிகமாக நேசிக்கும்படியாக இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இயேசுவின் திரு இருதயம் எங்கும் நேசிக்கப்படுவதாக. எங்கள் இயேசுவே, இரக்கமாயிரும். திரு இருதயத்தின் நண்பராகிய புனித சூசையப்பரே, எங்களுக்காக மன்றாடும். இயேசுவின் திரு இருதயமே, உமது ஆட்சி வருக, எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். எனது ஜெபம், தபம், அன்றாட செயல்கள், இன்பத் துன்பங்கள் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றேன். எனது இறுதி மூச்சு வரை உம்மை அன்பு செய்யவும் உம்மை மாட்சிப்படுத்தவும் வரம் தாரும். ஆமீன். இயேசுவின் திரு இருதய நவநாள். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் அகப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று திருவுளம் பற்றி இருக்கிற திவ்ய இயேசுவே, தேவரீருடைய இருதயத்தினின்று உற்பத்தியாகி ஆராதனைக்குரிய உமது திருநாளில் உரைக்கப்பட்ட இந்த வாக்கு தத்தங்களை நம்பிக்கொண்டு உயிருள்ள விசுவாசத்தால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தில் அடியேன் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி தாழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்ளும் மன்றாட்டு ஏதென்றால், அவரவர்க்கு வேண்டியதை உறுதியோடு கேட்கவும். சகல நன்மைகளுக்கும் பேரு பலன்களுக்கும் வற்றாத ஊரணியாகிய தேவரீருடைய திரு இருதயத்தினன்றல்லாமல்
வேறு யாரிடத்தில் நின்று இதை கேட்கப் போகிறேன்? தயாள சம்பன்ன ஐஸ்வர்யங்கள் எல்லாம் அடங்கிய பொக்கிஷத்தில் அன்றி வேறெங்கே நான் இதை தேடப் போகிறேன்? தாமே பிரசன்னமாகிறதுமாய் நாங்கள் அவரிடத்திற்கு போக வழியுமாயிருக்கிற உமது திரு இருதய வாசலிடத்தில் வந்து தட்டாமல் வேறெங்கே நான் தட்டி கேட்கப் போகிறேன்? ஆகையால் என் நேச இயேசுவின் திரு இருதயமே, தேவரீருடைய தஞ்சமாக ஓடி வந்தேன். இக்கட்டு இடைஞ்சலில் என் ஆறுதல் நீரே. துன்பத் துயரத்தில் என் அடைக்கலம் நீரே. சோதனை தருணத்தில் எனக்கு ஊன்றுகோல் நீரே. தேவரீருக்கு சித்தமானால் அற்புதம் வேண்டி இருந்தாலும் நடத்தி இந்த வரத்தை எனக்கு தந்தருள்வீர் என்று நம்பியிருக்கிறேன். தேவரீர் சித்தம் வைத்தாலே போதும், என் ஜெபம் பிரார்த்தனைகள் அனுகூலமாகும். திவ்ய இயேசுவே, தேவரீருடைய நன்மை உபகாரங்களுக்கு நான் முழுவதும் அபாத்திரவந்தான். ஆகிலும் நான் இதனாலே அதைரியப்பட்டு பின்னடைந்து போவேன் அல்ல. தேவரீர் இரக்கத்தின் தேவனாகையால் துக்க மனஸ்தாபப்படும் தாழ்ச்சியுள்ள இருதயத்தை தேவரீர் தள்ளுவீர் அல்ல. உமது இரக்கமுள்ள கண்களால் எங்களை நோக்கியருளும். என் நிர்பாக்கியத்தையும் பலவீனத்தையும் கண்ட மாத்திரத்தில் தேவரீருடைய கிருபை நிறைந்த இருதயம் எனக்கு இரங்காமற் போகாது. இரக்கமுள்ள திரு இருதயமே, என் விண்ணப்பத்தின் மட்டில் தேவரீர் என்ன தீர்மானம் செய்தாலும் சரியே. தேவரீரை நான் வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து சேவிக்க நான் ஒரு காலும் பின்வாங்குவேன் அல்ல. அன்புக்குரிய இரட்சகரே, ஆராதனைக்குரிய உம்முடைய திவ்ய இருதய தீர்மானத்திற்கு முழுதும் அமைந்து நடக்க நான் செய்யும் சுகிர்த முயற்சியை கிருபையாய் கையேற்றுக் கொள்ளும். நானும் சகல சிருஷ்டிகளும் இப்படி உமது சித்தத்தை நாடி நடந்து சதா காலத்திற்கும் இதை நிறைவேற்ற ஆசையாயிருக்கிறேன். ஆமீன். இயேசுவின் திரு இருதய மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய்மை நிறை மூவொரு இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். என்றும் வாழும் தந்தையின் திருமகனாம் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கன்னி தாயின் திரு வயிற்றில் தூய ஆவியால் உருவான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவாக்காம் திருமகனோடு ஒரே பொருளாய் ஒன்றித்திருக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அளவில்லா மாட்சிமை மிகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனின் புனித ஆலயமாம் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அதி உன்னதரின் உறைவிடமாம் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனின் இல்லமும் வானக வாயிலுமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பரம அன்பின் எரி உலையாக விளங்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நீதியும் அன்பும் இணைந்துரையும் இல்லிடமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நன்மைத்தனமும் அன்பும் நிறைந்தொளிரும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அனைத்து புண்ணியங்களும் புதையுண்டிருக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அனைத்து புகழ்ச்சிக்கும் முற்றும் உரிய இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இதயங்களுக்கெல்லாம் அரசும் மையமுமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஞானம்
அறிவு கருவூலங்களுக்கெல்லாம் நிறையும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைமையின் நிறைவெல்லாம் உறையும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தை உம்மில் நன்கு பூரிப்படையும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உமது நிறைவினின்று நாங்கள் அனைவரும் பெற்று மகிழும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். என்றும் நிலை பெறும் குன்றுகளின் ஆவலாக விளங்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பொறுமையும் மிகுந்த பரிவுமுள்ள இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மை வேண்டி மன்றாடும் அனைவருக்கும் வளமார்ந்த நிறைவளிக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். வாழ்வுக்கும் புனிதத்துக்கும் ஊற்றாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களின் மன்னிப்புக்கு ஏற்ற பரிகாரமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நிந்தை அவமானங்களால் நிறைந்து வழிந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களால் நேர்ந்த மன நோவுகளினால் நொந்து வருந்தின இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். சாவையும் ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்திருந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட்ட இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆறுதல் அனைத்திற்கும் ஊற்றாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் வாழ்வும் உயிர்ப்புமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் சமாதானமும் ஒப்புரவுமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பாவிகளுக்காக பலி பொருளான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மை நம்பி இருப்பவர்களின் ஈடேற்றமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மில் இறப்போரின் நம்பிக்கையாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனிதர் அனைவருடையவும் மட்டில்லா மகிழ்ச்சியாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்களுக்கு செவிசாய் தருளும். கிறிஸ்துவே எங்களுக்கு செவிசாய் தருளும். ஆண்டவர் இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவர் இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே எங்கள் இருதயங்கள் உமது இருதயத்தைப் போல் ஆகச் செய்தருளும். ஜெபிப்போமாக. தந்தாய் என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனும் எங்களை ஈடேற்றுபவருமாக விளங்கும் இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தை உம்மீது பற்றி எரியும் அன்பினாலும் எமது ஈடேற்றத்திற்கான அளவற்ற ஆர்வத்தினாலும் தாழ்ச்சி கீழ்ப்படிதலாலும் சாந்தம் அமைதியாலும் அளவற்ற பரிவாலும் பணிவிடைக்குரிய அன்பாலும் நிரப்பினீரே. உம் திருமகனது இருதயத்தின் இவ்வகையான மனநிலைகள் அனைத்தையும் நாங்கள் உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். அவைகளை எங்கள் இருதயங்களிலும் பிறப்பித்தருளுமாறு உம்மை கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். இயேசுவின் திரு இருதயத்திற்கு தங்கள் குடும்பங்களை ஒப்புக்கொடுக்கும் ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு நீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் அளவற்ற நன்மைத்தனங்களையும் நினைத்து நன்றி நிறைந்த நெஞ்சமுடன் உம்மை போற்றி புகழ்ந்து பாதம் பணிந்து வணங்குகிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள அனைவரையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். நீர் எங்களை அன்புடன் ஆசீர்வதித்து எங்களுக்கு தேவையான அனைத்தையும் தந்துதவி இன்றும் என்றும் நாங்கள் உமது திரு இருதய நிழலில் இளைப்பாற செய்தருளும். அன்பு இறைவா, எங்களில் யாராவது உமக்கு விரோதமாய் நடந்து உம்மை மனநோக செய்திருந்தால் அவரது குற்றத்திற்கு நாங்கள் மனம் வருந்தி பரிகாரம் செய்கிறோம். எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு
அவர்களை தயவாய் மன்னித்தருளும். இறைவா, உலகில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், முதியோருக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், ஏழைகளுக்கும் அநாதைகளுக்கும் அடைக்கலமுமாயிருக்க தயை புரியும். நோயினால் வருந்துவோரின் அருகில் அமர்ந்து ஆறுதல் அளிப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை மிகுந்த அன்போடு நேசித்தீரே. எங்கள் குடும்பங்களில் உள்ள அனைத்து பிள்ளைகளையும் உம்மிடம் ஒப்படைக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்களது இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பக்தியையும் வளர செய்யும். அவர்கள் அறிவிலும் ஞானத்திலும் வளர்ந்து நற்பண்புகள் உடைய நல்ல பிள்ளைகளாய் வாழ்வில் சிறந்து விளங்க கிருபை செய்தருளும். அவர்களது வாழ்நாட்களில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் வழிகாட்டியாகவும் துன்ப காலத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உம்மை மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, நாங்கள் எப்போதும் உமது அன்பு பராமரிப்பில் வாழ்ந்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மில் இளைப்பார கிருபை செய்தருளும். ஆமீன். இயேசுவின் திரு இருதயத்திற்கு மனு குலத்தை அர்ப்பணிக்கும் ஜெபம். கனிவுமிகும் இயேசுவே, மனு குலத்தின் மீட்பரே, பரிவோடு எங்களை கண்ணோக்கியருளும். இதோ உமது பீடத்தின் முன் நாங்கள் தாழ்ச்சியோடு முழந்தாளில் நிற்கிறோம். நாங்கள் உமக்கு சொந்தமானவர்கள். எப்பொழுதும் உமக்கு சொந்தமாயிருக்கவே ஆவலாயிருக்கிறோம். மேலும் நிறைவாக நாங்கள் உமக்கு சொந்தமாயிருக்கும்படி எங்களுள் ஒவ்வொருவரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு உமது மிகவும் பரிசுத்த இருதயத்திற்கு எங்களையே அர்ப்பணிக்கின்றோம். பலர் உம்மை அறிவதில்லை. மேலும் பலரோ உம்முடைய கட்டளைகளை புறக்கணித்து உம்மிடமிருந்து தங்களை முழுமையாய் விலக்கிக் கொண்டு விடுகிறார்கள். மிகவும் கனிவுள்ள இயேசுவே, அவர்கள் மேல் இரக்கமாயிரும். அவர்கள் அனைவரையும் உமது மிகவும் பரிசுத்த இருதயத்தில் ஈர்த்தருளும். இயேசுவே, உம்மிடமிருந்து தங்களை ஒருபோதும் விலக்கிக் கொள்ளாமல் உம்மிடம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு மட்டுமே அன்றி உம்மை விட்டு அகன்று போன நன்றி கேட்ட பிள்ளைகளுக்கும் நீர் அரசராய் இருப்பீராக. அவர்களும் முதலாய் எவ்வகை அவல நிலைக்கும் பசி துன்பத்துக்கும் இரையாகாதபடி விரைவில் தங்கள் தந்தையின் இல்லமாகிய வீடு திரும்ப அருள் புரிவீராக. தவறான எண்ணங்களால் நெறி தவறி செல்ல தங்களை விட்டுவிட்டவர்கள் மீதும் உம்மிடம் இருந்து தங்களை விலக்கி கொண்டு விட்டவர்கள் மீதும் கூட நீ அரசராய் ஆட்சி செலுத்துவீராக. இவர்கள் எல்லாரையுமே உண்மை என்னும் துறைமுகத்துக்கும் விசுவாசத்தின் ஒருமைப்பாட்டிற்கும் அழைத்து கொண்டு வந்து சேர்த்தருளும். விரைவிலேயே ஒரே மேய்ப்பனும் ஒரே மந்தையுமே இருக்குமாறு அருள் புரிவீராக. இதுவரையிலும் உம்மை பற்றியோ உமது அன்பை பற்றியோ சிறிதும் கேள்விப்படாதவர்கள் மீதும் நீர் அரசராய் ஆட்சி செலுத்துவீராக. இவர்களுக்கு உம்மையே புலப்படுத்தி உமது அன்பின் அரசினுள் கொண்டு வந்து சேர்ப்பீராக. விசுவாச ஒளியை இன்னமும் பெறாமல் ஈடேற்ற நெறியினின்றும் மிக தொலைவில் இருப்பவர்கள் மீதும் நீர் அரசராய் ஆட்சி செலுத்துவீராக. இவர்களை இருளினின்றும் விரைந்து கைப்பற்றி உமது அரசின் அருளொளிக்கு கொண்டு வந்து சேர்ப்பீராக. தெரிந்தெடுக்கப்பட்ட மக்கள் என ஒரு காலத்திலே விளங்கியவர்களின் பிள்ளைகளை தனி பரிவோடு நோக்குவீராக. உமது ஈடேற்ற அருள் இவர்களது ஈடேற்றத்திற்கும் வாழ்விற்கும் என இவர்கள் மீது வழிந்தோடுவதாக. ஆண்டவரே, உமது திருச்சபைக்கு செழுமையும் பாதுகாப்பும் அமைதியும் அருள்வீராக. எல்லா மக்களினங்களுக்கும் அமைதியும் நெறிமுறையும் வழங்குவீராக.
உலகின் 1,00,00,000 முனை முதல் 1,00,00,000 முனை வரையிலும் பின்வரும் பேரொலியே முழங்கும்படி அருள் புரிவீராக. ஈடேற்றம் அனைத்துக்குமே ஊற்றாக விளங்கும் தெய்வீக இருதயத்திற்கு புகழ். அதற்கே என்றென்றும் மகிமையும் வணக்கமும் உண்டாகுக. ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய தினத்தையும் ஜெபத்தையும் இறைவனுடைய திரு இருதயத்தில் இணைத்து அனுபவித்ததற்காக உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த திரு இருதய வணக்க மாதம் முழுவதும் நாம் ஒவ்வொரு நாளும் இயேசுவின் அன்பை நம் உள்ளத்தில் கொண்டு அவரது திரு இருதயத்தில் நம் வாழ்வை ஒப்பு கொடுக்க அருளுடன் முன்னேறுவோம். நாளைய தினத்திலும் ஒரு புதிய தியானத்துடன் சந்திப்போம். உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் தேவ ஆசீர்வாதங்கள் நிரம்பட்டும். இந்த பக்தி வழியை மற்றவர்களுடன் பகிர்ந்து அவர்களையும் இறைவனின் அன்பில் இணைக்க அழைக்கிறோம். இயேசுவின் திரு இருதயத்தின் வழியாக உலகம் முழுவதும் அமைதி நிலைத்திருக்கட்டும். இயேசுவே, உமது இருதயத்தின் ராஜ்யம் எங்கள் உள்ளங்களிலும் எழுந்தருளட்டும். ஆமீன். இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும். ஆமீன்.